ரசூல்லா வந்து கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துருக்கலாம். அவன் தான் கட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கான், அவன் உள்ளே இருக்கான், அவன் வருவான், அவன் வர்ற டேட்டு கூட எனக்கு தெரியும். இப்படியா உட்காந்துட்டு இருந்தாங்க. வெளியே தஜ்ஜால் ரிலீஸ் ஆகிட்டான். அது உணர்த்திருச்சு. யாஜூஜ் மாஜூஜோடைய செவரு உடஞ்சிருச்சு. ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா? படையெடுப்பு வந்துருச்சு, இன்னும் முடிஞ்ச அரபுகளுக்கு கேடுதான் ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா? இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது? தஜ்ஜால் வெளியே இருக்கான். தஜ்ஜால் வெளியே இருக்கிறாங்கிறது நமக்கு வந்து இது புரிஞ்சிக்க முடியுது. 1900 இந்த புகாரியில் 1354 அப்புறம் 1355 இந்த ஹதீஸில் இது இருக்குது. இப்போ தஜ்ஜாலை பற்றி, அது வெளியே அவன் வர்ற பற்றி, அவனுடைய ஃபித்னாவை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அவன் வெளியே வர்றதை பற்றி, அவன் எப்போல்லாம் வருவான் அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து சில அடையாளங்கள் சொன்னாங்க. இந்த உலகம் வந்து இந்த இந்த சூழ்நிலையில் இருக்கும், அப்போ தான் தஜ்ஜால் வெளியே வருவான்னு. இப்போ அந்த அடையாளங்கள் சிலது பார்க்கணும். முதல் அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹுதைஃபா பின் உசைது ரஜிலிலானு அவர்களிடம் தஜ்ஜால் வந்து விட்டான் என்று நாங்கள் கூறினோம். மக்கள் போய் என்ன பண்ணுறாங்க, தாவீன்கள், தஜ்ஜால் வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அவங்க ஈராக்கில் எங்கேயோ வந்திருக்காங்க, நம்ம எல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இது குறித்து நபிமொழி எங்க இருக்கு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உட்காருங்கள், இப்பொழுது அவன் வெளிப்பட்டால் சிறுவர்களே அவனை கொன்று விடுவார்கள். இப்போல்லாம் அவன் வந்தான்னு சின்ன பசங்களே கொன்றுவாங்க. அவ்வளோ தூரம் ரசூல்லாவுடைய இன்புட் இருக்குது, சஹாபாக்கள் இருக்கும். அவன்லாம் இப்போல்லாம் வந்தானா அவன் சின்ன பசங்களை, பொடி பசங்களை காலி பண்ணிடுவாங்க. இப்போல்லாம் அவன் வரமாட்டான். தஜ்ஜால் வெளிப்படும் சமயம் மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வு மேலோங்கி நிற்கும், மார்க்க விவகாரங்கள் மிகவும் அற்பமாக கருதப்படும், பரஸ்பரம் நட்புறவு இருக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது. முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியாக இருப்போம். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் யார் இருக்கானே தெரியாது. புரியுதுங்களா? அது வந்து இந்த சண்டை, அந்த சண்டை, பார்க்கிங் சண்டை, துணி காய போடுறதுல சண்டை, மாடியில் லிஃப்ட்டு பயன்படுத்தல சண்டை, லிஃப்ட்டு கேட்டு மோடல அது ஒரு சண்டை. எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எப்போ பார் வெறுப்புலேயே இருப்பாங்க. எவனை பார் கடுப்பு, டிராஃபிக்கில் போன ஆயா மூதேவி போகுது பார். இதுதான் நம்ம வாழ்க்கை. இப்படி ஆகிப்போச்சு. சடங்கு கை திரும்பாமல் போகிறான் பார், இவன் போகிறான் பார், போகிறது மேலே திட்டில் கடுப்புலேயே இருக்கும். முஸ்லீம் உட்காந்துட்டு இவன் ஏன் சின்ன ஜாதி அதெல்லாம் அசமாக போனோம், இவன் நம்ம தபிலீக் ஜமாத்தை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கும். மார்க்க விவகாரம் ரொம்ப லேசப்போம். அரசியல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் மேட்ரு இல்லை. சாராயம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விபச்சாரம் அது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன, நம்ம வந்து ரம்ஜான் வருது, நம்ம நோன்பு வைக்கணும், நம்ம இதை பண்ணணும், அதை பண்ணணும், இவ்வளோதான். மார்க் அல்ல இவ்வளோதான். 5 இஸ்லாம், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, கலிமா, ஹஜ்ஜு, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. நோன்பு வச்சோமா முடிஞ்சு. சொர்க்கத்துடைய சாய் வந்துடும். அப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம், தொழுகை வாசலில் போகிறதா, நோன்பு வாசலில் போகிறதா, ஹஜ்ஜு வாசலில் போகிறதா, இல்லை எல்லாத்துலேயுமே போகிறதா. அது நாங்கள் அந்த டைமில் பார்த்து எது கொஞ்சம் கிட்ட இருக்குது, எதில் க்யூ கம்மியாக இருக்குது, அதெல்லாம் பார்த்து நாங்கள் அந்த டைமில் முடிவு பண்ணிட்டு போய்க்கும். இப்படி தான் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். தீன் எளிதாக கருதப்படும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கிமில் 8612 ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் ஹாக்கிமில் 8613. ஜாஃபிர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் தீனை லேசாக எடுத்துக்கொள்ளும் போது மார்க்க கல்வியை விட்டு முகம் திருப்பிக் கொள்ளும் நிலையில் தஜ்ஜால் வெளிப்படுவான். இன்னைக்கு மார்க்க கல்வி முகம் திருப்புறாங்களா? சுல்லால காலத்தில் இருந்ததை விட இன்னைக்கு ஆலிம்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க, மதரசாக்கள் ஜாஸ்தியாக இருக்குது, பள்ளிவாசல் ஜாஸ்தியாக இருக்குது. சவுதியிலே எவ்வளோ யூனிவர்சிட்டிஸ்லாம் ஓப்பன் பண்ணி லார்ஜ் ப்ரொடக்ஷனில் வெளியே அவுட்புட் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ இந்த அடையாளம் இன்னும் நடக்கலைன்னு நினச்சிட்டு இருக்கோம். என்னன்னா தீனை விட்டுட்டாங்க இவங்க. மார்க்க விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஒரு அக்கறையே கிடையாது. சிலபஸ் மாறிடுச்சு. எல்லாருமே இன்னைக்கு ஒருமித்த கருத்தில் இருக்கிறாங்க. எதில்? மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை தான் நம்முடைய வாழ்க்கையின் வாழ்வியல் முறை. சிறந்த முறை எது? மதச்சார்பின்மை. எந்த மதமும் என்ன பண்ணக்கூடாது, அரசியலில் தலையிடக்கூடாது. அரசியல் விவகாரம் மனிதர்களை முடிவு பண்ணிக்குவாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்தணும். பிஜேபிக்காரங்க விவாதத்தெல்லாம் இதிலெல்லாம் யூடியூப்பில் டிவி டிபேட்லலாம் பேசுகிறத கேளுங்க. அவன் சொல்லுவான், இந்த முஸ்லீம்கள் இருக்கான பயங்கரமான திருட்டு பசங்க என்ன பண்ணுவானுங்க, இஸ்லாமிய நாடுகள் இருக்கும்போது இஸ்லாமிய ஆட்சி தான் சிறந்ததும் பண்ணுங்க, இங்கே வந்துட்டு ஜனநாயக ஆட்சி, இங்கே வந்து மதச்சார்பின்மை இருக்கணும் பாருங்க. ஏன்டா உங்கள் மதத்தில் ஆட்சிப்படி நடக்கணும். இப்போ இதை சவுதியை பார்த்து கத்துறது, ஐயோ மதுவை திறந்து விட்டுட்டாங்க, இஸ்லாத்துக்கு மாற்றோம், ஐயோ பெண்களை ஆட விட்டுட்டாங்க, இஸ்லாத்துக்கு மாற்றோம். அப்போ என்னப்பா நடக்கணும், என்னங்கப்பா எப்படிப்பா இருக்கணும், இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதன்படி ஆட்சி அமையணும். இப்போ மதப்படி ஆட்சி நடக்கணுமா? ஆமாம் பாய். சரி, இது எங்கள் நாடு பாய்,
இங்கே இந்து முறைப்படி நான் ஆட்சி கொண்டு வரேன் பை, அது கூடாது, நாங்கள் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? நாங்கள் இருக்கோம்ல, இங்கே நாங்கள் இருக்கோம்ல, அதனால கூடாது. அப்போ பாயோடைய ஸ்டாண்டு என்ன? இங்கே ஒரு ஸ்டாண்டு, அங்கே ஒரு ஸ்டாண்டு. அப்போ அதனால் நம்ம நிலைமை இப்படி தான் இருக்குது. இன்னும் கேவலமாக போகும். இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கெட்டதுலேருந்து கேடு கெட்டதுக்கு செல்றதுக்கு பேர் தான் மாற்றம். அது பெரியார் சொன்னார், கெட்டதுலேருந்து கேடு கெட்டதுக்கு போகிறதுக்கு பேர் மாற்றம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ம நிலைமை இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், தஜ்ஜால் வெளிப்படும் போது ஏற்படும் சில அடையாளங்கள்: ஒன்று, நீரோடைகள் மாசுபடுத்தப்படும், நதிகள் வற்றிவிடும், பூக்கள் காய்ந்து விடும். நீரோட மாசுபட்டுருக்கா? எங்கே போனாலும் குப்பை போட்டுறாங்களா? இந்த எக்கனாமிக்கல் ஹிட்மேனுங்கிற அந்த புக் எடுத்து பாருங்க. இதெல்லாம் அஜெண்டா கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த சாயக்கழிவு இங்கே கலக்கிறாங்கள, அவங்க கலக்கலைன்னா அந்த சாயப்பட்டறை நடத்தக்கூடாது. கலக்கலைன்னா பர்மிஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க. அது புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா அது கலக்கிற வரைக்கும் தான் இங்கே மினரல் வாட்டர் ஓடும், ஆர்ஓ பிஸ்னஸ் ஓடும். என்ன 10 வெறும் 20 ரூபா கொடுத்து 1 லிட்டர் தண்ணி. நான்லாம் குழந்தையில் இருக்கும்போது பாட்டிலில் தண்ணி விற்கிறாங்களா சிரிப்பேன். பாட்டிலில் தண்ணியா? எப்படி பண்ணு? இன்னைக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னா, ஏழைகள் முதற்கொண்டு பாட்டிலில் தண்ணி இன்னைக்கு குடிக்கிறான். அந்த நிலைமை ஆயிடுச்சு. வீட்டில் பைப்பில் தண்ணி வருது, வாய் வைக்க முடியல, இவ்வளோ கெமிக்கல் ஸ்மெல். அதான் மழை நீர் பிடிச்சி வச்சு எப்படியாவது குடிச்சாதான் ஆச்சு. வானத்திலேருந்து வர்ற தண்ணியை பிடிச்சி வச்சு குடிச்சாதான் ஆச்சு. இது சொல்கிறாங்க, நீரோடைகள் பாதிக்கப்படும், ஆறுகள் வற்றிவிடும். வெறும் ஃபுராத் நதி என்ன நதி? தபரியார் ஏரி மட்டும் இல்லை, காவேரி, தாமிரபரணி, பாலாறு, என்ன எல்லாமே இங்கே போயிட்டு. பிரம்மபுத்திரா எப்படி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், அருணாச்சல் பிரதேஷ். அது அவ்வளோ பெரிய நதி. அதுவே ட்ரை பண்ணிட்டானுங்க. பக்கத்தில் கொஞ்சம் போனேன், என்னடா இது இவ்வளோ டெப்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்துச்சு. அது பார்த்தா ஒரு மேலே ஒரு 20வது மாடியிலேருந்து கீழே இப்படி எட்டி பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு அது ஆறு. அவ்வளோ உயரமான பாலம் கட்டி அதுக்கு மேலே அவ்வளோ நீளமாக இருக்குது. இவ்வளோ நீளமாக இருக்குது, கீழே பார்த்தா வெறும் மணலாக தான் இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கிறேன். ஒரு 5-10 கிலோமீட்டர் போயிருப்பேன். ஒரே சகப்பு கலர் பெரிய ஒரு பில்டிங்கு, கொக்கோ கோலா பில்டிங். அப்போ கணக்கு இங்கேருந்து உறிஞ்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கொக்கோ கோலா பில்டிங் இருக்குது எங்கே? அங்கே அருணாச்சல் பிரதேஷில். அவ்வளோ பெரிய. நான் இது வரைக்கும் கொக்கோ கோலா ஃபேக்ட்ரி பார்த்ததில்ல, அங்கே தான் பார்த்தேன் நான். சிகப்பு கலர் பெயிண்ட் அடித்து ஃபுல்லாக பெரிய, எங்கள் கோயம்புத்தூரில் போனோம்னா பெருசாக அந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்கும்ல, அது மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ நினச்சேன், அப்புறம் பிரம்மபுத்திரா எங்கே போச்சுன்னு தெரியுது. இதுக்குள்ளே போய் பைப் போட்டு உறிஞ்சிட்டான், வேலை முடிஞ்சது, தண்ணீர் இல்லை. அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும்? தஜ்ஜால் வெளியே வருவான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ், இது ஹாக்கிமில் 8420. இன்னொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாவது: மக்கள் மீது ஒரு காலம் வரும், பொய்யர்களை உண்மையாளர் என்றும், உண்மையாளரை பொய்யர் என்றும், நம்பிக்கையாளரை நம்பிக்கை துரோகி என்றும், நம்பிக்கை துரோகியை நம்பிக்கையாளன் என்று நம்பி அமானிதம் அவரிடம் ஒப்படைப்பார்கள். உல்டா சொல்லுவானுங்க, இவன் வழிகட்டவன்பா, அவனை வழிகட்டவன்பா, வழிகட்டவனை பார்த்து நேர்வழியில் இருக்கிறவன் வழிகட்டவன்பா. அப்புறம் பார்த்தா இவன் ஃப்ராடு பயம்பா, அவன் ஃப்ராடும்பா. பார்த்தா ஃப்ராடு கிட்ட தான் நிர்வாகமே இருக்கும். அந்த காலத்தில் ரூயே பைசா பேசுவார்கள் அப்படிங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை ரூயே பைசானா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முட்டாள்கள் மக்களின் காரியங்களை முடிவு செய்வார். முட்டாள்கள் கையில் நிர்வாகம் இருக்கும்.